பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நெய்வேத்தியத்துக்கு பாலும் வாழைப்பழமும் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு காலையில் குளிச்சுட்டு அடுத்த வேலையை தொடங்குங்க. நிறைய பேர் வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம எந்திரிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு குளிச்சுருங்க. குளித்ததுக்கப்புறம் எந்த வேலை செஞ்சிங்கனாலும் அது ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மனசுக்கு நம்ம ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். குளிச்சுட்டு எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு பலனும் இருக்கும். ஃபஸ்ட்டு தலைக்கு குளிச்சுருங்க. அதுக்கப்புறமா வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு விளக்கு கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் வாசலில் 30 நாளும் நம்ம விளக்கு ஏற்றணும். ரொம்ப ரொம்ப நல்லது அது. எனக்குமே சில விஷயங்கள்லாம் தெரியாது. நான் ஏற்கனவே வீடு இருந்த வீட்டில் அந்த அம்மா எனக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. ரொம்ப பெருசா எனக்கு அது தெரியும், இது தெரியும் அப்படியெல்லாம் நான் சொல்லிக்க மாட்டேன். நானுமே எல்லாரையும் பார்த்து கத்துக்கிட்டது தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்க தான் சொல்லிக் குடுப்பாங்க. மார்கழி மாசத்துல வாசல்ல கோலம் போட்டு கண்டிப்பா விளக்கு வச்சா வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னா அதில 1000 அர்த்தம் இருக்குன்றத நான் எடுத்துப்பேன். அதனால அவங்க சொல்லிக் குடுத்ததுனால அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதே மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.